பொழுதுபோக்கான விஷயங்கள் கூட நமக்கு வருமானத்தை அள்ளி தரும். இங்க ஒருத்தர் கைவினை பொருட்கள் பிசினஸ் செஞ்சு மாசம் பல மடங்கு சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனால் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் காலையிலேயே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு கூடி அவருக்கு நினைவஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை தேமுதிக சார்பாக பேரணி நடைபெறுவதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் காவல்துறையானது அனுமதியை மறுத்திருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் தடையை மீறி மாநில தேர்தல் அலுவலகத்திலிருந்து பேரணி வர தேமுதிக திட்டம் வகுத்திருப்பதாக முக்கிய செய்தியும் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான தகவலை நாம் கேட்டு பெற இருக்கிறோம். தொடர்ந்து அங்கு இன்று காலை விஜயகாந்த் அவர்களுடைய ஆலயம் திறக்கப்பட்டு சிறப்பு தரிசனம் என்பதும் வழங்கப்பட்டு வருகிறது. அங்கு தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் கூடி மரியாதையை செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம். இப்ப தேமுதிக பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்க நிலையில என்ன சூழல் நீடிக்கிறது? முழு விவரங்கள் என்ன? தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அக்கட்சியினர் சார்பில் அனுசரிக்கப்படக்கூடிய கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலக வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அவரது நினைவிடத்துல இன்று காலை 6 மணி முதல் ஏராளமான தொண்டர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது அனைவரும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நம்மளால நேரடியா பார்க்க முடிகிறது. இன்றைய தினம் தேமுதிகவினரால் இந்த நினைவு தினம் என்பது அனுசரிக்கப்படக்கூடிய தலைமை கழகத்தின் சார்பில் இன்றைய தினம் காலை சரியாக 8:30 மணி அளவில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மாநில தலைமை தேர்தல் அலுவலகத்தில் இருந்து பேரணி மற்றும் மௌன ஊர்வலம் என்பது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை தேமுதிகவினர் மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல காவல்துறை அனுமதி என்பது இந்த நிகழ்வுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவக்கூடிய ஒரு சூழலில் காலை முதலே ஏராளமானோர் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்தவனும் இந்த பகுதியில பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் காவல்துறையுடைய அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மௌன ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி இந்த மௌன ஊர்வலத்தில் ஈடுபடுவதற்கு தேமுதிகவினர் தயாராகி வருகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன்.